டிக்கெட் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு எங்களுக்கு. ஏன்னா அந்த விசா ப்ராசஸ் கொஞ்சம் இழுத்ததுனால எங்களுக்கு இன்னைக்கு தான் வந்தோம். 1 மணி நேரம் தான் இருக்கும். அப்படியே விட்டு அப்படி போய் படுத்துறோன்ற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட டைம் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. ஊர்ல வந்து கிளம்பும் போது 1:30 மணிக்கு கிளம்பணும்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து சேர்ந்தோம்னா திருப்பி 1:30 மணிக்கு தான் பரவாயில்ல. காலையில 9 மணின்றாங்க. காலைல 9 மணி, அப்புறம் 12 மணிக்கு ஏறா இங்க வந்தா 4 மணி. 8 மணிக்கு சூரியன் பல்ல காய்ச்சி இழுச்சிட்டு இருக்குமே. இன்னும் சூரியன் மறையலங்க. அப்படிதாங்க எனக்கு இருந்துச்சு. இத பார்த்தாலே வந்து கிறிஸ்டபர் நாளன் மாதிரி டைமுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி ஆகி சுதார் பைத்தியம் முடிச்சு இப்படி அமெரிக்கால சுற்றுலாம இங்க வந்துருவோம். அதாவது உங்க வீடியோ பார்க்காத ஆளுங்களே கண்டிப்பா இருக்க முடியாது. சின்னவங்கல இருந்து பெரியவங்கல இருந்து எல்லாருமே அப்படிலாம் இல்ல. நாங்க எல்லாம் 2 பேர் யாரு இப்ப பேசுறாங்க. அவங்க இங்கிலீஷ்காரங்களா இருப்பாங்க. இல்ல நம்ம பசங்க இது ரொம்ப பேசுறாங்க. யாரு இல்ல அதாவது துபாய் மண்ணில மிதிச்சுட்டு துபாய் மண்ணில வாழ்ந்துல சுவாசிக்கிறேன்னு பேசுறீங்க. இப்ப அமெரிக்க மண்ணில இருக்கீங்க. சோ உங்களுக்காக நம்ம அமெரிக்க மக்கள் மட்டும் இல்ல, நம்ம தமிழ் மக்கள், அமெரிக்கால வசிக்கக்கூடிய தமிழ் மக்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்றாங்க. ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ் கைஸ். என்ன ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ்னா? சரி ஓகே, அடுத்து கன்ஃபார்ம் பண்ணுங்க.